ஒரே பெருநாள் வந்துச்சு அப்படின்னால நம்ம ஊர்ல வந்து மெயினான இது எப்படின்னா இந்த பீச் தான். பீச் தான். ஆமா, இந்த பீச் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வராம நம்ம பெற முடியாது. அந்த மாதிரி இந்த பீச் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண பீச்லாம் கிடையாது. இது ஒரு பெருங்கொண்ட பீச். மக்கள் வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு. அங்கிட்ட ஜூமிங்க வச்சு வச்சுட்டியா வந்துகிட்டே இருக்கு. ஆனா மணி சவுண்ட் வரது அதான் மணி சவுண்ட் பத்தியே இல்லையா? மணிண்டால அது தனிடா. எத்தனை மணி வாங்குவோம். என்ன ஓசில போட்டு போல மாப்பிள்ள நாங்க ஆட்ட அப்படி அடிச்சு அப்படியே கடைகள் இருக்குங்கிறத காட்டுவோம். ஆமா, நம்ம ஊரை காண என்ன மனசு அப்படியே ஒரு மாதிரி இதா. ஆஹா, நம்ம எல்லாம் ஊரை விட்டு போயிட்டோமே அப்படின்னா. இது வந்து எப்போதும் வழக்கம் போல உள்ள அந்த விளையாட்டு சாமான் கடை. இது சின்ன பிள்ளை டிபார்ட்மெண்ட் நம்ம இல்லை. இதனால காமிச்சுக்க சின்ன பிள்ளை கிடைக்கும். இது விலையெல்லாம் இங்க கொஞ்சம் முன்ன பின்னா நம்மள இருக்கேன். இது விலையை கேட்டுக்குருவோமா? கேட்ட பதட்டமாக்குமா சார்? ஆமா, அவர் பதறிடுவார். பதட்டமாயிருவாங்க. அடுத்து அதுல பாத்தீங்கன்னா ஆமா, சின்ன பிள்ளைகளுக்குள்ளான கடமை நம்மள அதே மாதிரியே. நீங்க விலை கேட்க முடியாது. விலையை கேட்டா வாங்க சொல்லுவாப்ல நம்மள. ஆமா, குழந்தைகள் இருக்கிற பக்கத்துல விலையை சொன்னா வாங்க சொல்லுவாப்ல. அதனால கிளம்பிடுமா? அடுத்த மெயினா பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வச்சுக்கிறது. ஒரு ஸ்டாண்ட் பை ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குங்க. ஏன் இருக்கு? ஆமா, எதுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நடந்துருச்சு வச்சுக்கிடுவான். ஏன்னா இங்க இருந்து போறதுக்கு வழி இருக்கு, சடனா ஓடிடும். அதுக்காக ஒண்ணு வச்சுக்கிறோம். நம்ம அதிகமா இருக்குல்ல, கூட்டங்கள் அதே மாதிரி இருக்கிற இடத்துல எப்பவும் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறேன். திடீர்னு மசக்கப்பட்டு விழுந்துருவா, ஏதாச்சும் ஒன்று நடந்தாச்சும். ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற வாகனத்துக்கு உள்ள அலோடு பண்ண மாட்டாங்க, ஆம்புலன்ஸுக்கு மட்டும் அவங்கள கரிஞ்சுமா சாப்பிட்டுருக்கோம் பூரா பெருமை. ஆமா, அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் சட்டுன்னு கிளம்புற மாதிரி இருக்கும்ல. கறி ஜோரம் இருந்து கொஞ்சம் கிருலாம் வரது. அதுக்கு தான் நிறைய அதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கணும். சோளா கதிர் மாஸ்டர். இது வந்து சோளா பூரி மாப்பிள்ள. சோளா பூரியா கதிரா? இது வந்து சோளா கதிர். ஸ்வீட் கான அது ஸ்வீட் கான்ரா. இந்த சத்தியம் மரத்து கிலோ அதுக்கு சரி கோழி எல்லாம் பாக்கெட் போயிடாரு. அது ஓடிக்கிட்டு தெரியும். 65 கோழி மாப்பிள்ள. கோழி 65 95. கோழி 65. மலேசியா மேக்கப் செட் உள்ள இறங்கிடுச்சு. மலேசியா மேக்கப் செட்டா பெருநாளைக்கு வந்திருக்கு மாஸ்டர். ஆமா, போ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டாங்கடா. கோல மேக்கப் எல்லாம் மொத்தமா இருக்கு மாஸ்டர். இதுல பாத்தேன்னா மாப்பிள்ள, இதுல பாரு மாப்பிள்ள, மெயினா நம்ம வந்து பல பெருநாளில் வந்திருக்கிறோமா. இந்த விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்காம நம்ம போக மாட்டோம். ஆனா என்ன விலை அப்படி இருக்கு, வாங்குற அளவுக்கு முடியாது. எங்க மாப்பிள்ள அப்பதான் ஒரு ஊருக்கு என்னென்ன விலைன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம எப்படி இங்கிட்டு ஒரு மாதிரி அங்கிட்டு ஒரு மாதிரி விற்கிறதா விளையாங்கிறதா கேட்டுவாங்க. துப்பாக்கி பார்ப்போம். இந்த துப்பாக்கியா, இந்த ரப்பர் துப்பாக்கி. அண்ணா இது ஏரோப்ளேன் எவ்வளவு? பெருசு எவ்வளவு, சிறுசு எவ்வளவு? இது 250 ரூபா. இது வந்து ஏர் பஸ் மாப்பிள்ள. அது 150. அது வந்து நம்ம இந்த சென்னை மாதிரி ஓடிச்சு அந்த இது மாப்பிள்ள. அது ஆமா, ரெக்க வச்சு விடுமா அந்த இது. கொஞ்சம் விலை கூடுதலா. விலை கூட சரி ஆமா. பறக்குமாம்ல. எத்தனை பேர் போகலாம்ல? பறக்கிற ஹெலிகாப்டர் எத்தனை பேர் போலாமா? 2 பேர் போகலாம். 2 பேர் போகலாம். 2 பேர் போகலாமா? வந்தா இருக்கு. அது எவ்வளவு? 450. பறக்குதுல. விலைவாசிக்கு மாப்பிள்ள நம்மனால விலை தான் கேட்க முடியும். ஒரு கடையை திறந்து வச்சுக்கிறோம், நம்ம திறந்து வச்சுக்கிறோம். ஒண்ணு விலையை கேட்டு போவாங்க. ஆமா, இல்லைன்னா அது என்னென்ன வாசல்ல பாத்துட்டு போயிடும். நடக்குது, வியாபாரம் ஓடாது. வா, நம்ம திறந்தாலும் சரி அப்படித்தான். நம்ம திறந்தா வியாபாரம் அவ்வளவுதான். அதான் நடக்கும், வேற அதான் அதை இது கேட்டு பார்ப்போம். இங்க இல்ல மாஸ்டர், எனக்கு தெரிஞ்சு விலையெல்லாம் ஒரே மாதிரி வச்சுப்பாங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் இது வாங்கிட்டு வந்து விற்கணும். அது மாதிரி சைனீஸ் வந்தேன். இங்கே பானிபூரிடா. பானிபூரி வாங்க. ஆனா தெரிஞ்சு பூரா இதே கிடையாது இருக்க மாட்டேன். இன்னொருத்தாளுங்க இந்த காலம் அதிகமாக சின்ன பிள்ளைய கவர் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம பெரியாத கவர் பண்ண மாதிரி ஒரு டைம் இல்லை. பெரியாளுகளை கவர் மாதிரி கடை. இது பானிபூரிடா. பானிபூரி ஸ்ப்ரிங் ரோல் பானிபூரி. நம்ம ஆபீசர் இருக்காப்ல மாப்பிள்ள. என்னைக்குமே ஒரு கூட்டத்துல ஒரு பாதுகாப்புக்கு ஆபீசர் இருப்பாப்ல. கண்டிப்பா. இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்களா? மசாலா தண்ணியா? மசாலா தண்ணியில
சட்டைய பாரு மண்ணின் மைந்தான் பிங்கி பிங்கி பள்ளிச்சுன்னு தெரியக்கூடிய ஆளு நம்ம பள்ளிச்சுன்னு காண போக மாட்டோம். நானா பொருளாத அப்புறம் சொல்லிடுவோம் நாங்க என்ன ஐஸ்கிரீம் என்ன நீ ஜாக்கா பண்ற ஜாக்கா சரியில்லையே ஜாக்கா சரியில்லையே அப்புறம் ஆஹா இப்படி வடி உள்ள சட்டைக்கல இது என்ன வேலை ஆக்குற நீ ஒன்னும் புரியல பாரு வடிய விட்டிய அப்படியாவது அபூர்வ இதுல உட்கார வச்சு ஆட வச்சிடணும்டா அப்புறம் போறியாப்ப ஆடுறியா அப்ரோஸ் அப்ப நீ சின்ன பிள்ளை பார்த்து நினைக்கிற கமலே அப்ரோஸுக்கு ஆடணுமால மச்சாக்க ரெடியா தான் இருக்கா ஆட சொல்றான்டா அவன் போடா ஏத்திட்டுருமா போகலாம்டா கேள்றான்ப்பா அதெல்லாம் ஒண்ணு காலையில உடைய ஏத்தி விடு அதெல்லாம் கேக்குறத காட்டு அப்புறம் உனக்கு வந்து இது இல்ல வாய்ப்பு கிடைக்கல கொஞ்சம் வளர்ந்துட்ட நீ. நம்ம ஆழத்துல இந்த மாதிரி இருந்துச்சா? நான் சின்ன பிள்ளை இருக்கையில இது இல்ல அந்த அங்க ஒரு தர்கால இப்படி கட்டி கிடக்கும் அதுல ஏறி உட்காந்து வலிக்கிட்டு கிடப்பான் அதுதான் இதெல்லாம் இப்பதான் வந்திருக்குது பலூன் வச்சுட்டாங்க. நம்ம காலத்துல நம்ம கிடையாது இல்லடா காத்தையும் அடிச்சு ஏத்திக்கிட்டு இறக்கிட்டு இதுல நம்ம விளையாட முடியாம போயிருச்சு நம்மள கடைசி வரைக்கும். நம்ம காலத்துல மரக்குறவங்க இந்த உடமரத்துல ஏறுறது அதே வேலைதான் தெரியும். அந்த மரத்தை சாவுற மாதிரி ஓடி தெரியும். பல இடங்கள்ல கோழி புறாக்களை வளர்க்கறது இந்த வேலையை பார்த்து தெரிஞ்சா முடியுமா? அங்கவா இருக்க கம்பெனி தரேன் எங்க வாங்க இதெல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு காலத்துல நான் ஜம்ப் பண்ணலடா இதுல சுத்தி போட்டு அப்புறம் இதுல குதிக்கிறியா? இதெல்லாம் வச்சு அப்ப இதெல்லாம் ஏத்த மாட்டேங்கிறாங்க. வர ஏத்த மாட்டேங்கிறாங்க. சின்ன பல்லுன்றாது இதுல குதிச்சு வர்றா இதுல குதியா போச்சு நீ அது இதுல ஏறலாம் மேல. அப்ப ரெடி ஆயிட்டா சொல்றான் ரெடி ஆயிட்டாண்டா ரெடி ஆயிட்டா எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டா ரெடி ஆயிட்டா அவ்வளவு ரெடி ஆயிட்டான்டா. இதுக்குதான் மாப்பிள்ள சொல்றது இளமையாவ கடைசி சின்ன பையனா இருந்துடலாம். நாங்க பாத்தியா இல்லையா வீட்டுல ஆடுறது பார்த்தாம இங்க ஆடிட்டு இருந்தேன் வச்சுல இல்லையா? வீட்டுல நீ ஆடாத ஆட்டமா வீட்டுல ஆடுறான் ஆடுறா இல்லையா? கடைசியா உண்மையிலே ஆடிட்டு என்ன நீங்க சின்ன பிள்ளை சுத்திட்டு இருக்க ஒரு ஐஸ்கிரீம் ஏதாவது பாத்துருந்தீங்கன்னா நீ ஒரு வீணா போனோம் வந்ததோட அது வாங்கிட்டா இது வாங்கிட்டாங்க யாராச்சும் அட்டி வச்சுக்கிறாங்க இல்லையோ மாப்பிள்ள சிக்கிட்டான் சத்தம் இல்லாம ஆனா 2 ஐஸ் தாங்கண்ணா நண்பா காசை குடுறா அதெல்லாம் கதை கொடுத்துருவோம் காசை கொடு நண்பா 80 ஆமா ஐயா சிக்கிட்டான் புடி புடி 80 ரூபா குடுறா 80 ரூபா தானே வெற்றி வெற்றி ஓசில் மாட்டினா போகுமா கைத்தளத்துல